அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நமது யூடியூப் மூலம் இன்றைய பயிற்சியின் தலைப்பு எல்ஐசியின் புதிதாக அறிமுகமாக உள்ள ஒரு திட்டம் நவ் ஜீவன் ஸ்ரீ என்கின்ற திட்டம். அந்த திட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிளான் நேம் இஸ் நவ் ஜீவன் ஸ்ரீ. பிளான் நம்பர் திட்டம் எண் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 911 911 பிளான் நம்பர் 911. இது ஒரு க்ளோஸ்ட் எண்டட் பிளான். க்ளோஸ்ட் எண்டட் பிளான் அப்படின்னு என்னென்னா, இந்த திட்டம் ஜூலை 4, 2025 அன்று முதல் அறிமுகமாகிறது. எதுவரை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 31 மார்ச் 2026 வரை இது விற்பனைக்கு வருகின்றது. இதுதான் அந்த க்ளோஸ்ட் எண்டட் பிளான் சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு போட்டு தான் இது விற்பனையில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சிங்கிள் ப்ரீமியம் பிளான், ஒற்றை தவணை அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் ப்ரீமியம் பிளான். ஓகேங்களா? இதில் ஆப்ஷன் 2 இருக்குது. ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2ன்னு 2 இருக்குது. ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது 1.25 டைம்ஸ் ஆஃப் த டேப்லர் சிங்கிள் ப்ரீமியம் அல்லது பேசிக் சம் அஷ்யூர்ட். இந்த 2 வேல்யூவில் எது ஹையரோ அதுதான் ஆப்ஷன் 1ல் சம் அஷ்யூர் ஆன் டெத்தாக கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ஆப்ஷன் 1. ஸோ இந்த டெத் சம் அஷ்யூர்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1.25 டைம்ஸ் ஆஃப் த டேப்லர் சிங்கிள் ப்ரீமியம் ஆர் பேசிக் சம் அஷ்யூர்ட். இந்த 2 வேல்யூவில் எது அதிகமோ அதை தான் நம்ம சம் அஷ்யூர்ட் டெத்தாக நம்ம டிக்ளேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ஆப்ஷன் 1ங்கிறது. ஆப்ஷன் 2ங்கிறது 10 டைம்ஸ் ஆஃப் த டேப்லர் சிங்கிள் ப்ரீமியம், 10 மடங்கு அவருக்கு செலுத்தக்கூடிய சிங்கிள் ப்ரீமியத்திலிருந்து 10 மடங்கு. ஸோ இது ஆப்ஷன் 2. ஸோ ஒரு வாடிக்கையாளர் பாலிசி எடுக்கிறப்பே ஆப்ஷன் 1 2 அப்படிங்கிறத அவர் முடிவெடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அதை ஆல்ட்ரு பண்ண முடியாது. இப்போ ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டாருன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் போகணும். மறுபடியும் வேறு ஆப்ஷன்ஸ் ஆல்ட்ரு பண்ண முடியாது. ஸோ இது தெரிஞ்சுக்க. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டம் நுழை வயது எந்த நபருக்கு இந்த திட்டம் கொடுக்கலான்னு பார்த்துட்டிங்கன்னா, நுழை வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 30 நாள் முடிந்த குழந்தை முதல் இந்த திட்டத்தை எடுத்து சேரலாம். 30 days கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ அந்த சைல்ட் செக்மெண்ட்டுக்கு இது கொடுக்கலாம். அதாவது ஸ்டார்டிங் மினிமம் ஏஜ் அட் என்ட்ரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஏஜ் அட் என்ட்ரி, அதிகபட்ச நுழை வயது. ஸோ மினிமம் 30 days சைல்டு எடுக்கலான்னு சொன்னேன். மேக்ஸிமம் 60 வயது நபர் வரை எடுக்கலாம். எப்போனா ஆப்ஷன் 1 இருந்தால் 40 வயது நபர் வரை எடுக்கலாம். ஆப்ஷன் 2 இருந்தால். ஓகேங்களா? 60 years நியரர் பர்த்டே இஃப் ஆப்ஷன் 1, 40 years நியரர் பர்த்டே ஆப்ஷன் 2. ஸோ இது மேக்ஸிமம் ஏஜ் அட் என்ட்ரி, அதிகபட்ச நுழைவு ஸ்கீம் மேக்ஸிமம் யாருக்கு கொடுக்கலாங்கிறதா இந்த பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்து குறைந்தபட்ச முதிர் வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18. குறைந்தபட்ச முதிர் வயதுன்னு பார்த்தீங்கன்னா 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்ச முதிர் வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 75 எப்போனா ஆப்ஷன் 1 இருந்தால், 60 ஆப்ஷன் 2 இருந்தால். ஓகேங்களா? இது அதிகபட்சம் முதிர் வயது. அடுத்து பாலிசியின் காலம், பாலிசி டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாலிசி டேர்ம் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள், அதிகபட்சம் 20 ஆண்டுகள். ஸோ மினிமம் பாலிசி டேர்ம் 5ங்க, மேக்ஸிமம் பாலிசி டேர்ம் 20ங்க. ஸோ நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மினிமம் ஷார்ட் டேர்ம் அல்லது லாங் டேர்ம் இந்த பீரியடுக்குள்ளே நம்ம ஒரு பாலிசி டேர்ம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மெச்சூரிட்டி ஏஜை பேஸ் பண்ணி, இந்த மினிமம் மெச்சூரிட்டி ஏஜ்னு சொல்லியிருந்தேன், மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் சொல்லியிருந்தேன், அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பாலிசி டேர்மை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம், பணம் செலுத்துவது சிங்கிள் ப்ரீமியம், ஒற்றை தவணை, ஒரே டைம் எஃப்டி மாதிரி நம்ம டெபாசிட் பண்ணிக்கிறோம். சிங்கிள் ப்ரீமியம் டெபாசிட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட், குறைந்தபட்ச காப்பீட்டு தொகை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1 லட்சம். ஸோ 1 lakhங்கிறது தான் மினிமம் சம் அஷ்யூர்ட். ஓகேங்களா? அதிகபட்சம் அந்த வாடிக்கையாளரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவர் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வாடிக்கையாளரோட இன்கம் கெப்பாசிட்டி, அவரோட நீடுக்கு ஏற்ற மாதிரி அவர் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது மேக்ஸிமம் சம் அஷ்யூர்ட். ஸோ மினிமம் 1 lakh, மேக்ஸிமம் நோ லிமிட் அக்கார்டிங் டு த கஸ்டமர் நீடு. ஓகேங்களா? அடுத்து எத்தனாயிரம் மடங்காக சம் அஷ்யூர்ட் கொடுக்கலான்னு பார்த்துட்டிங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் சம் அஷ்யூர்ட் சூஸ் பண்ணுற வாடிக்கையாளராக இருந்தால் 10,000 மடங்காக மல்டிபிள்ஸாக நம்ம சம் அஷ்யூர்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? அதே 2 லட்சத்துக்கு மேலே சம் அஷ்யூர்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் 25,000 மடங்காக நம்ம சம் அஷ்யூர்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து எப்போ இருந்து ரிஸ்க் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகும், அதாவது ஒரு நபருக்கு, இந்த பாலிசி எடுக்கிற நபருக்கு எப்போ இருந்து ரிஸ்க் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா 8 வயதுக்கு குறைவாக இருக்கிற குழந்தையாக இருந்தால் பாலிசி எடுத்ததிலிருந்து 2 ஆண்டுகள் அல்லது 8 வயது, இதில் எது முன்னாடி வருதோ அப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும். எது ஃபஸ்ட்டு வருதோ அதில் ஸ்டார்ட் ஆகும். 8 வயதிற்கு குறைவாக இருக்கிற குழந்தைகளுக்கு பாலிசி எடுத்ததிலிருந்து
2 ஆண்டுகள் அல்லது 8 வயது. இதில் எது முன்னாடி ஃபஸ்ட்டு வருதோ அப்போ ரிஸ்க் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகும். 8 கிராஸ் பண்ணிட்டாலும் இமீடியட்டாக 8 வயதை தாண்டின வாடிக்கையாளராக இருந்தால் இமீடியட்டாகவே ரிஸ்க் கவரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அடுத்து முதிர்வு பயன். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மெச்சூரிட்டி பெனிஃபிட். இந்த ஸ்கீம் எடுக்கிறார் அப்படின்னா அவருக்கு என்ன மெச்சூரிட்டி பெனிஃபிட் தராங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி அலாங் வித் கேரண்டி எடிஷன், இது ரெண்டு தராங்க. ஸோ சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டின்னு ஒரு வேல்யூவும் கேரண்டி எடிஷனுங்கிற ஒரு வேல்யூ ரெண்டு சேர்த்து அவங்களுக்கு முதிர்வு பயனாக அந்த பாலிசி டேர்ம் முடிகிறப்ப தந்துடுறாங்க. இந்த சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஒரு பேசிக் சம் அஷ்யூர்ட். அதுதான் வந்து சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகேங்களா? கேரண்டி எடிஷனுங்கிறது பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பிளானோட மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஃபார்முலா வந்து சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் கேரண்டி அடிஷன், இப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து டெத் பெனிஃபிட், இறப்பு பயன். அந்த பாலிசி காலத்துக்குள்ளே ஒரு வேளை இறப்பு ஏற்பட்டால் என்ன அந்த நாமினிக்கு கொடுப்போம் அப்படிங்கிறது அந்த இறப்பு பயன், டெத் பெனிஃபிட் சொல்கிறது. அதில் வந்து அப்பயே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். ஆப்ஷன் 1 இருந்தால் 1.25 டைம்ஸ் ஆஃப் த டேப்லர் ப்ரீமியம், டேப்லர் சிங்கிள் ப்ரீமியம் ஆர் பேசிக் சம் அஷ்யூர்ட் விச் இஸ் ஹையர். இதுதான் ஆப்ஷன் 1ல் டெத் பெனிஃபிட்டாக கொடுத்துருவாங்க. ஆப்ஷன் 2 அப்படிங்கிறது 10 டைம்ஸ் ஆஃப் த டேப்லர் ப்ரீமியம். ஸோ இது கொடுத்துருவாங்க. இது கூட கேரண்டி எடிஷன் சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ அந்த இறப்பு வரை எவ்வளோ கேரண்டி எடிஷன் அக்குமுலேட் ஆகிருக்கோ சேர்ந்துருக்கோ அந்த கேரண்டி எடிஷனும் இந்த ஃபார்முலா போட்டு அவங்களுக்கு அடிஷனலாக தந்துடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து கேரண்டி எடிஷன். கேரண்டி எடிஷனுங்கிறது உத்தரவாத தொகைன்னு சொல்லுவோம். ஸோ உத்தரவாத தொகைன்னு அப்படின்னா இந்த திட்டத்தில் 1000 ரூபாய்க்கு 85 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 ருபீஸ் சம் அஷ்யூர்டுக்கு 85 ருபீஸ் நம்ம கேரண்டி எடிஷனாக நம்ம தரோம். ஸோ டில் எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம். ஸோ அந்த பாலிசி டேர்ம் முழுவதும் நமக்கு கேரண்டி எடிஷன் தருவோம். ஒருவேளை இறப்பு ஏற்பட்டால் அந்த இறப்பு நேர்ந்த அந்த வருடம் வரை கேரண்டி எடிஷன் வந்து நம்ம தருவோம். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். 1000 ரூபாய்க்கு 85 ரூபா அப்படிங்கிற அதிகபட்ச கேரண்டி எடிஷன் தரோம். ரொம்ப அருமையான விஷயம் இந்த திட்டம். இந்த இடம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பாலிசி எடுக்கிறப்பே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் என்ன உத்தரவாதமாக தரோம், கேரண்டி எடிஷன் வந்து எவ்வளோ தரோங்கிற ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மெச்சூரிட்டி பெனிஃபிட் பார்த்தோம். மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ன சொன்னேன், சம் அஷ்யூர்டு கேரண்டி எடிஷன் தராங்கன்னு சொன்னேன். ஸோ அப்போ சம் அஷ்யூர்டு நமக்கு தெரியும் எவ்வளோ கொடுத்துருக்கோன்ட்டு, கேரண்டி எடிஷனும் பர் 1000 சம் அஷ்யூர்டு எவ்வளோ சேரும்னு தெரியும். ஸோ இதுதான் மெச்சூரிட்டி பெனிஃபிட். ஸோ நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியும் கஸ்டமர்கிட்ட வந்து இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதிர்வு தொகைன்னு சொல்ல முடியும். இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இறப்பு பயன். ஃபஸ்ட் இயரில் இருந்தால் இதுதான் கிடைக்கும், செகண்ட் இயர் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நம்மளால் சொல்ல முடியும். ஸோ நம்ம சார்ட்டில் பிரகாரம் சொல்ல முடியும். ஸோ இது தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? அடுத்து ரைடர்ஸ் வந்து ஆக்சிடென்ட் டெத் அண்ட் டிசேபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். நியூ டேர்ம் அசூரன்ஸ் ரைடர் இருக்குது. ஸோ இந்த ரைடர் வந்து நம்ம தேவைப்பட்டால் ஆப்ஷனாக இன்க்ளூட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டேர்ம் ரைடரும் ஆக்சிடென்ட் டெத் அண்ட் டிசேபிலிட்டி பெனிஃபிட் ரைடரும், அதாவது ஏடிடிபின்னு சொல்லுவோம். இந்த 2 ரைடரும் விருப்பப்பட்டால் இன்க்ளூட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து டெத் பெனிஃபிட்டை இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறது. ஒரு நாமினிக்கு கிடைக்கக்கூடிய டெத் பெனிஃபிட்டை வேணும்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் ஸ்ப்ளிட் பண்ணி வாங்குற ஆப்ஷன் இருக்குது. வழக்கம் போல் மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி இந்த 4 வகையில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கலாம். மினிமம் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் அந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட்டில், அதாவது எனக்கு லம்சமாக டெத் பெனிஃபிட் வேண்டாம், எனக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஸ்ப்ளிட் பண்ணி வேணும்னா அந்த ஆப்ஷனும் இருக்குது. டெத் பெனிஃபிட்டை இன்ஸ்டால்மெண்ட்டில் எடுக்கிற ஆப்ஷன் இருக்குது. அது தெரிஞ்சுக்கேன். அடுத்து முதிர்வு பயன், அதாவது மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை அதையும் இன்ஸ்டால்மெண்ட்டில் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலிமா வாங்குறதுக்கும் இருக்குது. ஸோ பிரிச்சு எனக்கு லம்சமாக பின்னாடி பணம் வேண்டாம், எனக்கு அதுவே ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி வேணும் அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலிமா நம்ம மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி மோடு மூலிமா நம்ம ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலிமா அந்த ஆப்ஷனும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்க. ஓகேங்களா? அடுத்து மோட் ஆஃப் ப்ரீமியம் பேமெண்ட், அதாவது பணம் செலுத்தும் முறை நம்ம பார்த்துட்டோம். சிங்கிள் ப்ரீமியம், ஒரே டைம் லம்சமாக டெபாசிட் பண்ணுறது அது ஸ்கீமோட கான்செப்ட். ரிபேட்ஸ்னால் தள்ளுபடிகள் பார்த்திங்கன்னா ஒரு வாடிக்கையாளர் வந்து சம் அஷ்யூர்டு அதிகமாக எடுக்கிறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிபேட் கொடுக்குறோம். இப்போ ஹை சம் அஷ்யூர்ட் போகிறாரு, இப்போ 1 லேக்லேருந்து 2 லேக் சம் அஷ்யூர்டாக இருந்தால் அது ஒரு ஸ்லாபு, 2லேருந்து 5 வரைக்கும் ஒரு ஸ்லாபு, 5 லேக்லேருந்து 10 லேக் வரைக்கும் ஒரு ஸ்லாபு, 10லேருந்து 15 வரைக்கும் ஒரு ஸ்லாபு, 15க்கு மேலே ஒரு ஸ்லாப், இந்த மாதிரி கட் ஆஃப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்குற பாலிசி டேர்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரிபேட்ஸ் வந்து
தரோம். ஸோ வாடிக்கையாளருக்கு அந்த ரிபேட்ஸ் வந்து நம்ம தரோம். கஸ்டமர் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறார். ஏன்னா சமஷூர் அதிகமாக போகிறப்ப நம்ம அந்த பெனிஃபிட் வந்து கஸ்டமருக்கு தரோம். ஓகேங்களா? அடுத்து சரண்டர் வேல்யூ. சரண்டர் வேல்யூனா ஒரு சூழ்நிலைனால நம்மளால் பணம் செலுத்த முடியல, பாலிசி கன்டினியூ பண்ண முடியல. ஏன்னா நம்ம சிங்கிள் ப்ரீமியம் ஒரே டைம் கட்டிட்டோம். ஸோ பாலிசி வந்து ஒரு பீரியட் வரைக்கும் வேண்டாம், ஒரு ஸ்டேஜில் நம்ம வேணால் சரண்டர் பண்ணிக்கலாம். பட் எப்பயுமே சரண்டர் வந்து நான் சொல்கிற எல்லா வீடியோ பதிவுலையும் வந்து சரண்டர் வந்து நாட் அட்வைசபிள் சொல்லுவேன். ஸோ பட் அது இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சரண்டர் வந்து பண்ணிக்கலாம். அந்த பீரியடை வந்து நம்ம எந்த பீரியடில் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வேல்யூ போட்டு உங்களுக்கு தந்துடுவாங்க. ஸோ இது ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அடுத்து லோன், பாலிசி கடன் நம்ம தேவைப்பட்டால் பாலிசி வந்து கொடுத்துட்டு பாலிசி பாண்டை கொடுத்துட்டு நம்ம வந்து லோனாக அவைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாலிசி லோன் வந்து அதே மாதிரி தான் நமக்கு கொடுக்கக்கூடிய டேர்மு நம்ம எப்போ எடுக்கிறோம் அதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 1 to 2 இயர்ஸ்னால் ஒரு 60% சரண்டர் வேல்யூ நம்ம லோனாக கிடைக்கும். அதே வந்து 3 to 5 இயர்ஸாக இருந்தால் ஒரு 80% கிடைக்கும். 80% ஆஃப் த சரண்டர் வேல்யூ நமக்கு லோனாக கிடைக்கும். 6 to 9 இயர்ஸ் டேர்மாக இருந்தால் ஒரு 90% ஆஃப் த சரண்டர் வேல்யூ வந்து லோனாக கிடைக்கும். இது வந்து பாலிசி டேர்ம் லெஸ் தென் 10 இயர்ஸ், 10 ஆண்டுகளுக்கு கீழே இருக்கிற பாலிசியாக தான் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதே 10 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற பாலிசி டேர்மாக இருந்தால் லோன் அமௌண்ட் வந்து 1 to 2 இயர்ஸாக இருந்தால் 50% ஆஃப் த சரண்டர் வேல்யூ கொடுக்குறாங்க. 3 to 5 இயர்ஸாக இருந்தால் 60% ஆஃப் சரண்டர் வேல்யூ கொடுக்குறாங்க. 6 to 9 இயர்ஸாக இருந்தால் 65% ஆஃப் சரண்டர் வேல்யூ கொடுக்குறாங்க. 10 and above பாலிசி இயராக இருந்தால் 70% ஆஃப் சரண்டர் வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எப்போ எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த சரண்டர் வேல்யூ இந்த டேர்ம் பொறுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த பிளானோட ஹைலைட் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு கஸ்டமருக்கு வேணுனாலும் நம்ம கொடுக்கலாம், ஒரு லாங் டேர்ம் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. சிங்கிள் ப்ரீமியம். ஸோ அப்போ நம்ம லம்சமாக ஒரே டைம் டெபாசிட் பண்ணிட்டாலே நம்மளோட ரோல் இங்கே முடிஞ்சிருது. மற்றபடி நம்ம நிறுவனம் பார்த்துக்கிறாங்க. நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, வருஷம் அந்த கேரண்டி எடிஷன் வந்து அக்ரிமெண்ட் ஆகிட்டு மெச்சூரிட்டி ஸ்டேஜில் அந்த கேரண்டி எடிஷனையும் அந்த சம்மர்ஷரி கொடுத்துட்றாங்க. இடையில ரிஸ்கவரேஜ் ஆச்சுன்னா நம்ம என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணோம், ஆப்ஷன் 1 அல்லது ஆப்ஷன் 2 பார்க்குறாங்க. ஆப்ஷன் 1 இருந்தால் நம்ம பார்த்த மாதிரி 1.25 மடங்கு, ஆப்ஷன் 2 இருந்தால் 10 மடங்கு. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஜென்ரேட் ஆகிற கேரண்டி எடிஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் ஹைலைட் வந்து கேரண்டி எடிஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு 1000 ரூபா சம்மர்ஷூட்டுக்கு 85 ரூபா அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டு. ஸோ எல்லா சிறப்பம்சங்களையும் ஒரே ஸ்கீமில் உள்ளடக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையான திட்டம். 4 ஜூலை 2025 முதல் இது விற்பனைக்கு வருகின்றது. மார்ச் 2026 வரை இது விற்பனைக்கு இருக்கும். ஸோ அதனால் வாடிக்கையாளர் அவர்கள் இதை படித்து ஸ்டடி பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த திட்டத்தை நல்ல விற்பனையில் நம்பர் 1 வர்றதுக்கு நம்ம தான் முயற்சி எடுக்கணும். ஸோ இந்த தகவலோடு இதோட கால்குலேஷன் நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது இப்போ வந்து பிளானோட ஹைலைட் பேசியிருக்கோம். நம்ம இதோட கால்குலேஷன்ஸ் போர்ஷன் வந்து நம்ம மற்றொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.